ஏண்டி தேவி, யாரு அந்த ஹீரோ? டாடா சொல்லிட்டு போறான். ஹீரோயின் கிடைக்காம அலையறாரா? நீ வேணா செலக்ட் பண்ணிக்கிறியா? விளையாட்டு கேட்டா சண்டைக்கு வர்றியே. இந்த மாதிரி விஷயங்கள தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். ஒர்க்க கவனிக்கிறது இல்ல. பேர் மட்டும் வர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல். என்னடி இது? இவள பாப்பான் மாதிரி பொறுத்து தள்ளிட்ட. பின் என்னடி? இவரு என்கிட்ட டிராவல் ஏஜென்சில டிக்கெட் வாங்க வரவரு. ஆட்டோ கிடைக்காம நின்னுட்டு இருந்த வழியில பார்த்து டிராப் பண்ணிட்டு போறாரு. இதுல சிறுகதையோ தொடர்கதையோ நாவலோ வேற த்ரில்லிங்கா எதுவுமே இல்ல. ஜஸ்ட் லிஃப்ட். எனக்கும் லிஃப்ட்ல தாண்டி ஆரம்பிச்சது. கடைசியில தகராறு பண்ணி பஞ்சாயத்துல கல்யாணம் பண்ண முடிய ஆயிடுச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கையை நீட்டுவாரு. அதனாலதான் மாசம் மாசம் சம்பளத்தை வாங்கி அவர் கையில கொடுத்துட்டு நான் ஹாஸ்டல்ல வந்து உட்காந்துருக்கேன். இவ்வளவு சித்திரவதை செய்யறாரே, அவர்கிட்ட விவாகரத்து கேக்குறது தானே? ஆஹா, அது மட்டும் நான் கேட்க மாட்டேனே. ஏன்? உடனே சரின்டுவாரு. எங்க இது யாரோட வீடு? என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இது என் ஃப்ரெண்ட்ஸோட வீடு. உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஹலோ ராஜா, how are you? ஹலோ. ஹாய். She is Miss Devi. ஹலோ. எப்படி? வெரி குட் செலக்ஷன். ராஜா, எல்லாம் சொல்லியாச்சு? இப்பதானே வந்திருக்கு. தேவி, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் பர்சனலா பேசணும். இங்க உட்கார். கம் ஆன், போலாம். ராபர்ட், பொண்ணு எப்படி இருக்கு? வழக்கம் போல இல்ல, கொஞ்சம் புதுசு. இதுவரைக்கும் ராஜா கூட்டிட்டு வந்ததுல இது கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கு. ஓ, வெரி குட் ராஜா. ஓ, ராஜாவுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்து அனுப்பு. தேங்க்யூ. ராபர்ட், முதல்ல கேள், அப்புறம் சேஸ். ஓகே. ஏன் டோர் லாக் பண்றீங்க? எங்க அவரு? உன்கிட்ட அவன் ஒண்ணுமே சொல்லலையா? பேசினபடி பணத்தை வாங்கிட்டு போயிட்டானே. பணமா? என்ன பணம்? நீ எங்க கூட ஜாலியா இருக்கிறதுக்கு, உன்னை வீடியோ எடுக்கிறதுக்கு பேசின பணம் கொடுத்து அவனை அனுப்பியாச்சுமா. நீ வாமா. பணத்தை வாங்கிட்டு போயிட்டானா? பொம்பளைய விக்கிற பொறுக்கி போயலாம் அந்த ராஜா. ஏண்டா ராஸ்கல், நீங்க ஜாலியா இருக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் எங்களை மாதிரி அப்பாவி பெண்களையா பலியாடாக்குறது? மரியாதையா கதவை தர. இல்லன்னா என்னடி செய்வ? கதவை தரடா. இதுவரைக்கும் நீ பொருள்களை தான் வெளிநாட்டுக்கு அனுப்புறேன் நினைச்சேன். இப்பதான் நீ பொண்ணுங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புற பொறுக்கின்னு தெரிஞ்சு. உன்ன மாதிரி அழகான பொண்ணுக்கு ஒரு வழிகாட்டினேன். அது தப்பா? நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. என்ன திமிரு இருந்தா எனக்கு யாரும் இல்லன்னு தெரிஞ்சு என்ன ஏழை போட வந்திருப்ப. இப்ப உள்ள நிலைமையில உன்ன மாதிரி பொண்களுக்கு கல்ச்சர் முக்கியம் இல்ல, காசுதான் முக்கியம். இத நீ போக போக தெரிஞ்சுக்க. போக போக என்ன, இப்பவே உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். இரு, உன்னை வெளியே போய் என்ன செய்யறேன்னு பாரு. நீ உலகத்துல எங்க இருந்தாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். That's Raja's policy. அதுல இருந்து அவனை வெறுத்த, அவனை சந்திக்க மறுத்த, அவனால ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை மறந்தேன். என்னோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்ட நீ வாழ்க்கை பூரா என் கூட இருக்கணும்னு இப்ப என்ன துரத்திக்கிட்டு இருக்க. கவலைப்படாத, இனிமே நீ இங்கேயே இருக்கலாம். அதுக்கப்புறம் அவன் இங்க வந்தான்னா அவனை நான் எப்படி சந்திக்கணுமோ அப்படி சந்திக்கிறேன். நீ உள்ள போலாம். இன்னைக்கு முதல் நாள்கிட்ட போனஸ் வாங்கணும். ஆமா, பெரிய சிந்தனை சிற்பி சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாரு. இறங்கடா. 5 நிமிஷம் ஆள் இல்லைன்னா மாநாடு கூட்ட ஆரம்பிச்சிருங்களா? என்னடா முதலாளி, நாளைக்கு ஆயுத பூஜை. வண்டி எல்லாம் கழுவுங்க. எங்களுக்கு போனஸ் வேணும். ஏய், நீ தான் ஆரம்பிக்கிறவ. போனஸ் கேட்டீங்கன்னா உன் சீட்டை கிழிச்சிருவேன். போனஸ் இன்னையோட வாபஸ். அப்ப இந்த வருஷம் ஆயுத பூஜை சிறப்பா கொண்டாடிடுவோம். இதெல்லாம் உங்க ஆசைப்படியே எடுக்கப்பட்ட வீடியோ கேசட். This is Sheila, air hostess from Hyderabad. 82-83 அழகுராணி. இது வந்து டெக்ஸ்டைல் பியூட்டி கோமதி from கோட்டயம். இது வந்து கோகிலா from கோயம்புத்தூர். இதெல்லாம் நம்ம லோக்கல் பியூட்டிஸ். ஆனா அழகுல மட்டும் 1, 2, 3 ரேங்க்ஸ். இங்க பாருங்க பாஸ், இவ நான் வச்ச கண்ணில தப்பிச்ச புள்ளிமான். இது ஒண்ணுதான் எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு சந்தேகமா இருக்கு. ஏன்னா
ஒரு ஸ்டேஜ் சிங்கர் இவளுக்கு இடமும் கொடுத்திருக்கான், எனக்கு இடைஞ்சலாமும் இருக்கான். அப்படியா? யார் அவன்? அந்த இடியட் பேரு அசோக். ஓ, அவனா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப பாப்புலரா இருக்க மேடை பாடகர்ல அவன் ஒருத்தன்ல. ஒண்ணு செய், அவனை எப்படியாவது நம்ம காம்பவுண்டுக்குள்ள கொண்டு வந்துரு. அவனை நான் பிரெயின் வாஷ் பண்றேன். நீங்க சொன்ன மாதிரியே நான் முயற்சி பண்றேன் பாஸ். வெரி குட் ராஜா. உன் மாதிரி திறமையான இளைஞர்கள் இந்த நாட்டுக்கு தேவை. நாம செய்யற தொழிலுக்கு விருப்பப்பட்டு வர பெண்களை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்து. வரலைன்னா விட்டுறாது. ஏன்னா அந்த மாதிரி பெண்கள்லாம் அடிபட்டு தப்பிச்ச பாம்பு மாதிரி. தேவைப்பட்டா நான் தர்ற போதம் இருந்த பயன்படுத்து. மூளை கிளங்கி சிரிச்சுக்கிட்டே இருப்பா. நம்ம ரகசியம் வெளியே வராது. யூ ஆர் ரியலி கிரேட் பாஸ், கிரேட். இந்த மாதிரி அற்புதமான ஐடியாலாம் உங்களுக்கு எப்படி பாஸ் வருது? இதெல்லாம் ஃபாரின் கோஆபரேஷன் ராஜா. வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டை விட்டு போயிட்டாலும் இந்த மாதிரி தொழில்ல இன்னும் நம்ம நாட்டை விட்டு போகல. ரங்கா, இங்க குடும்பம் நடக்கிற இடம் நினைச்ச என்ன நினைச்ச? என்ன சொல்றீங்க ரங்கா? அசோக் கல்யாணம் பண்ணாத ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல தங்க வச்சிருக்கான். அதுக்கெல்லாம் நீதான் காரணம். உடனே அவனை காலி பண்ண சொல்லு. ஏ ரங்கா, இது குடும்பம் நடத்துற இடம். முதல்ல அவனை காலி பண்ண சொல்லு. இந்த அபார்ட்மெண்ட்ல தப்பு நடக்கிறதுக்கு நீதான் காரணம். முதல்ல அவங்களை வெளியே அனுப்பு. ஏங்க உனக்கு நியாயமா இருக்கா? உடனே வெளியே அனுப்பு. வெளியே அனுப்புறேங்க. நான் என்ன வித்த காட்டுற குரங்க ஐயா? கல்ல விட்டு எறிஞ்ச நாய் கூட்ட மாதிரி எல்லாருமா சேர்ந்து குலைக்கிறீங்க. அசோக்க நான் தான் கூட்டி வந்தேன். பிடிக்கலன்னா அனுப்பிட்டு போறேன். முதல்ல அதை செய். இத்த பிரச்சனை எப்படி போறது? என்னாலதானே உங்களுக்கு இது சிரமம். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தாறுமாறா பேசிக்கிறாங்க. பேசுறவங்களுக்கு என்ன? பேசிட்டு போட்டோம். நீ ஏன் கவலைப்படுற? அசோக், ஏய் அசோக். இருங்க, யார் கதவு தட்டுறாங்க? இந்த வீட்டை வாடகைக்கு வாங்கி கொடுத்தானே ரங்கா, அவன் தான் வந்திருக்கான். வந்தானா கண்ணா பின்னான்னு கத்துவான். எங்கேயாவது ஒழிஞ்சுக்க. சரி சரி, நீங்க போய் கதவு தரங்க. ஏண்டா அசோக், உன்னை நான் கொண்டு வந்து இங்க குடி வச்சா நீ ஒரு கல்யாணமாகாத பொண்ணை கொண்டு வந்து வச்சிருக்கிற. அபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. அவ ஒரு அனாதை சார். அனாதை என்ன ஆசிரமத்துக்கு போட்டு அபார்ட்மெண்ட் கேட்டா வரணும் சார்? அவளோட வாழ்க்கை வரலாறுலாம் கேட்டா ரொம்ப பரிதாபமா இருக்கு சார். நம்ம நாட்டில் இருக்கிற ஜனங்களோட வாழ்க்கை வரலாற கேட்காதடா. 70 கோடி பேருக்கு 70 கோடி நாவலே அடங்கி இருக்கு. உன் வரைக்கும் பிறந்தையா, வளர்ந்தையா, சாப்பிட்டையா, போனையான்னு இரு. உனக்கு முன்னால் இருந்த மகான்கள்லாம் ஜனங்களோட வாழ்க்கை வரலாறு விசாரிச்சுட்டு காப்பாத்த முடியாம அவங்க செத்து போயிட்டாங்க. சார், அந்த காலை கொஞ்சம் எடுக்கிறீங்களா? ஏன் அந்த பொண்ணு கால் வழியா தான் வருமா? சார், நீங்க டீ பாயிண்ட் நினைச்சு காலை போட்டுக்கிறத அந்த பொண்ணு மேலதான் சார். இதுதான் அந்த பொண்ணா? இந்த பொண்ணு தான் சார். போச்சுற வெளியே. சார், இந்த பொண்ணுக்கும் எனக்கும் சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் சார். அண்டர்ஸ்டாண்டிங்ல சிறுசு வேற பெருசு வேற. அண்டர்ஸ்டாண்டிங்னா காதலா? நம்ம நாட்டுல மலிவா கிடைக்கக்கூடிய இந்த ஒண்ணுதான். காதல் பண்ணுவீங்க, அது கை கூடனா தாடி வளர்ப்பீங்க, சேவிங்கும் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மேனரிசமா போச்சு. உன்னை பாத்திரம் மட்டும் தான் கொண்டு வந்து வைக்க சொன்னேன். இதே கொண்டு வந்து வைக்க சொன்னேன். போ சொல்றா சார். பேசாதடா. இந்தமா நீ மரியாதை போயிடு. என்ன தேவி, ஏன் அழற? எனக்கு ஆதரவு கொடுத்து நீங்க காப்பாத்த போய் உங்களுக்கு கெட்ட பேரு. அபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க எல்லாம் உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க. நான் வேணா தனியா போயிடுறேன். நீங்க நிம்மதியா இருங்க. நீ போயிட்டா எனக்கு எப்படி நிம்மதி இருக்கும்? நான் ஒருத்தரை காப்பாத்தணும்னு நினைச்சேன்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்காக போராடுவேன். மத்தவங்க நம்மளை பத்தி தப்பா நினைக்காம இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? இது வரைக்கும் நான் உங்க ரசிகா இருந்தேன். இனிமே உங்களுக்கு வாழ்க்கை துணைவே ஆக போறது நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு.
பொண்ணோட சுத்திட்டு இருக்கிறியா? அசோகே, அபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க தப்பா பேசுறாங்க. இந்த பொண்ணு அனுப்பிடுன்னு ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், கேட்க மாட்டேங்கிற. இனிமே எங்க 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. ஏன் கம் போட்டு ஒட்டிட்டீங்களா? அப்படி இல்லப்பா, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். இது கரெக்ட். இனிமே உங்களை ஒரு பையன் தப்பா பேச முடியுமா? நான் பாத்துக்கிறேன். அண்ணா, அண்ணனா? யாரு? உங்களை தான் சொன்னேன். கூட பிறந்தவங்களோ பெத்தவங்களோ யாருமே இல்லாத எனக்கு நீங்க தான் அண்ணனா இருந்து எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். சுத்தம். ஆமா ரங்கா, எனக்கும் உன்னை தவிர இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல. அதுவும் சுத்தம். 2 பேரும் சென்டிமெண்ட்ல ரொம்ப டச் பண்ணிட்டீங்க. சரி, நல்ல காரியம் நடத்தி வைக்கிறேன். ஏன்டா அழுகிறேன்னு கேட்டதுக்கு என்னென்னலாம் நடத்தி வைக்க வேண்டியது இருக்குது பாத்தியா? எனக்கு ஒண்ணு நடத்திக்க முடியல, அண்ணம்மா அண்ணனுக்கு. சரி தங்கச்சி. சரிண்ணா, நாங்க இப்பவே அபார்ட்மெண்ட்டுக்கு போய் எல்லார்கிட்டயும் எங்களுக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டு வந்துடுறோம். முதல்ல அதை செய். உங்க 2 பேரும் தப்பா பேசுறாங்களே, அவங்க கிட்ட எல்லாம் முறைப்படி நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு மூஞ்சில குத்து. சரிப்பா. ஏய், கையால குத்தாத, சொல்லால குத்து. ஏய் வா. இப்ப என்ன பண்ணுவ? என்னப்பா விஷயம்? எங்க 2 பேரை பத்தி நீங்க தப்பா நினைக்கிறதுனால நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என்னப்பா சொல்ற? நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ரொம்ப சந்தோஷம், நல்லபடியா இருங்க. என்னது, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? அதை மட்டும் நடக்க விட்டுறாத. ஏன்னா அழகான பெண்களை தவற விடுறதும் அடிபட்ட புளிய தப்ப விடுறதும் ஒண்ணுதான். மை டியர் பாஸ், அவ மேல இன்னும் நான் கை வைக்கலையே தவிர எப்பவும் ஒரு கண்ணு வச்சிருக்கேன். நம்ம ரகசியத்தை வெளியே சொல்லிட்டானா நம்ம கூட்டத்தோட மாட்டிக்குவோம். நீ கொடுத்த போட்டோவை வச்சு ஏற்கனவே வியாபாரம் பண்ணிட்டேன். எப்படியாவது அவளை கொண்டு வந்துரு. நான் முயற்சி பண்றேன் பாஸ். முயற்சி பண்றேன்னு சொல்லாத, முழுசா கொண்டு வர்றேன்னு சொல்லு. ஓகே? ஹலோ தேவி, எப்படி இருக்க என் நிச்சயதார்த்த ட்ரெஸ்? ஃபேண்டாஸ்டிக், லவ்லி. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இப்ப நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? அழகா? நானும் அழகு, நீதான் அழகு. நல்ல பங்கனப்பள்ளி மாம்பழம் மாதிரி இருக்க. அப்படின்னா நான் மூக்கு இல்லாம மொழி இல்லாம முழு முழுன்னு இருக்கேன். சேச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. மூக்குள்ள 2 பங்கனப்பள்ளி, அதனால உன்னை கடிச்சு திங்க போறீங்களா? கல்யாணம் ஆகட்டும், மாம்பழம் யாரு, கடிக்கிறவங்க யாருன்னு பாக்கலாம். இப்பவே ஃபங்க்ஷனுக்கு யாராவது வந்துட போறாங்க. அதெல்லாம் முடியாது. போங்க. என்னங்க ரொம்ப அவசரப்படுறீங்க? ஏன் தேவி, ஃபர்ஸ்ட் நைட் முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த நிச்சயதார்த்தம்லாம் அப்புறம் வச்சுக்கலாமே. ஆசை பாரு. நினைச்சேன். ஹலோ அசோக், நிச்சயதார்த்தமா? உங்க 2 பேருக்கும் முக்கியமா வேண்டியவனே நான் தான். எனக்கு சொல்லாமலே விட்டீங்களே. பந்தியிலே சேர்த்துக்கலையா? இலை ஓட்டன்னு சொன்னானா ஒருத்தன். அது மாதிரி ஏன்பா நீயா வந்து நுழையிற? அழையாத வீட்டுக்கு நுழையாத விருந்தாளின்னு சொல்லுவாங்க. சரி, நீங்க கூப்பிடலனாலும் பரவாயில்லன்னு நானே வந்துட்டேன். எனி அப்ஜெக்ஷன்? இது பாரு ராஜா, உன்னோட பழக்கத்தையும் போலியான ஃப்ரெண்ட்ஷிப்பையும் விட்டுட்டு நான் இவரோட ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்க போறேன். இந்த நேரத்துல வந்து கலாட்டா பண்ணாத. நோ 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 நோ. நான் அடியாட்களை கீழே வச்சுட்டு உங்களை கலாட்டா பண்ண வரல. இது என்னோட சொந்த பிரச்சனை. நேரடியா தீர்த்துக்கணும்னு தான் தனியா வந்திருக்கேன். என்னடா சொல்ற? நான் சொல்லல, இந்த போட்டோக்கள் சொல்லும். இல்ல இல்ல, இவரோட சேர்த்து நான் போட்டோ எடுத்துக்கவே இல்ல. இது எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரியும். இந்த மாதிரி பசங்க முதல்ல கேமராவை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் காதலிக்கவே ஆரம்பிப்பாங்க. அப்புறம் தான் தெரியும் இது காதலுக்காக எடுத்த போட்டோ இல்ல, காசு பறிக்கிறதுக்காக எடுத்த போட்டோ. என்னங்க? கவலைப்படாத. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் பிரிண்ட் போட்டு
ஆளுக்கு ஒண்ணு கொடுத்தாலும் நான் உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன். இந்த திருட்டு கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன். இடியட், எதிரா திருட்டு கல்யாணம்? கல்யாணங்கிற பேர்ல கழுத்துல கயிறை கட்டி கடத்தல்காரங்கிட்ட விக்கிறது இல்ல. இது பல பேர் ஆசீர்வாதத்தோட நாங்க நடத்த போற கல்யாணம். எனக்கு கிடைக்காத இவள உனக்கு கிடைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். ஐ கான்ட் லீவ் ஹர். என்னாச்சு? வெத்தில் அடிபட்டு உயிர் போயிடுச்சு. இப்ப என்னங்க பண்றது? தேவி, என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நான் சொல்றது கேளு. இந்த இடத்தை விட்டு எங்கேயாவது போயிடு. நாம பழகினது, கல்யாணம் பண்ணிக்க நினைச்சது யாருக்கும் தெரியக்கூடாது. பிளீஸ் தேவி, பிளீஸ். என்ன சொல்றீங்க? ஆமா தேவி, நான் இப்ப போலீஸ்ல சரண்டர் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் என் தலைவிதி எப்படியோ அதுபடி நடக்கட்டும். அசோக், தேவி, நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. நீங்க இல்லாம எனக்கு ஏதுங்க சந்தோஷம்? இவ செத்து போறதுக்கு காரணமே நான் தான். அதுக்காக உங்களுக்கு எந்த தண்டனை கிடைச்சாலும் அந்த துன்பத்துல பங்கேற்றுக்க நான் தயாரா இருக்கேங்க. உங்களை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாதுங்க, முடியாது. தேவி, உன்னை புரிஞ்சுக்காம என்னென்னமோ சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடு. கொஞ்சம் வர